அனைவருக்கும் வணக்கம். யூஜி டாபி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து 6000 ப்ராப்ளம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு 10 யூனிட்டுக்கான எம்சிக்யூஸ். ஸோ தரமாக இருக்கும். இந்த கண்டென்ட்டை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. ஸோ இது வந்து மொத்தம் 3 புக்லெட் எம்சிக்யூஸ். அது இல்லாமல் ப்ரீவியஸ் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று தனியாக போட்டேன். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னுடைய கிளாஸஸ் வந்து ரெகுலராக டெய்லி அப்லோட் பண்ணுவோங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வர டெய்லி டெஸ்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. இது ரொம்ப ஒர்த்தான டெஸ்ட், டெய்லி டெஸ்ட். ஆக்சுவலாக ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லி டெஸ்ட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு வரேன். வெட்னஸ்டே டெஸ்ட்டு, சண்டே டெஸ்ட்டு, ஃப்ரைடே டெஸ்ட்டு. அது வந்து சாப்டர் வைஸ் சொல்லிடுவேன். அது இல்லாமல் சேனலில் முக்கியமான பார்ட்ஸ் எடுத்து கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்து உங்களுக்கு கொஷின் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வருவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. சார் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குரூப் தியரியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் எடுத்து அவனுடைய கொஷின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து வெட்னஸ்டே டெஸ்ட் ஒரு டெஸ்ட் முடிஞ்சு அடுத்து குரூப் தியரி நான் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் பிஃபோராக கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சால்வ்டு ப்ராப்ளம் போட்டுட்டு வரேன். ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்கும். சால்வ்டு ப்ராப்ளம் பிளேலிஸ்ட் ஃபார் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்கும். இது நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போங்க. இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் ஒரு செஷன் இருக்கும். அது இது வரைக்கும் 185 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் போயிட்டு நீங்கள் இமீடியட்டாக பாருங்கள். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் என்னன்னா, நீ ஃப்ரெஷர் கேண்டிடேட் இருக்கீங்க, நான் இப்போ யூஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணணும், என்ன கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கிற 180 வீடியோஸ் நீங்கள் பார்த்துடணும். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி டெஸ்ட் போடணும். டெஸ்ட் கொஸ்டின் அனுப்பிட்டே இருப்போம் குரூப்பில். அதே போல் யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் டீச் பண்ணுறேன்னா அந்த கண்டென்ட்டும் குரூப்பில் வரும். ஸோ அதையுமே நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஷின் ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கணும். எக்ஸாம் போகிறதுக்குள்ள ஒரு 10,000 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடுவீங்க. ஸோ நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குங்க. ஒரு அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு லோயர் லெவல் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆவரேஜ் லெவல் கொஷின் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் அந்த எக்ஸாம் எல்லாம் அந்த கொஷின் நம்மளுக்கு நியூவாக தெரியாது. இன்னும் பழக்கப்பட்ட கொஷினாக உங்களுக்கு தெரியணும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரே கீ பாயிண்ட் என்னன்னா கொஷின் ப்ராக்டிக்ஸு எக்ஸாம் ஆல போகும்போது ஒரு எந்த கொஸ்டினுமே நம்ம புதுசாக பார்த்துருக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஸ்டின் கலெக்ஷன் கொடுத்துருவீங்களா? டெஃபினட்டாக கொடுத்துருவேன். என் குரூப்பில் எவ்வளோ கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குன்னு தெரியுமா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோ கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே போல் உங்கள் ஸ்கோர் நான் சொல்லிடுவேன். எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது குரூப்பில் போடுவேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பேன். அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணி விடுவேன், யூடியூப் வீடியோஸ். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களே மோட்டிவேட் பண்ணி நம்ம இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், நமக்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ ஒரு கொஸ்டினாக பார்ப்போம். இப்போ குரூப் தெரி தான் பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் மொத்தத்தையும் பார்க்க போகிறோம். லெட் ஜிபி குரூப் ஆஃப் ஆர்டர் 15. ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து 15ங்க. இந்த பாசிபிள் ஆர்டர் ஆஃப் சப் குரூப்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஆர்டர் ஆஃப் சப் குரூப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப். கரெக்டா? ஸோ ஆர்டர் ஆஃப் சப் குரூப் என்ன பண்ணும், குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். அப்போ ஆர்டர் ஆஃப் குரூப்போட ஆர்டர் வந்து 15. அப்போ 15 டிவைட் பண்ணாமல் டிவைசஸ் யார் இருக்கும்? 1 இருக்கும், 3 இருக்கும், 5 இருக்கும், அதுக்கப்புறம் 15 இருக்கும். இதுதான் பாசிபிலிட்டிஸ். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? 1, 3, 5, 15. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஒரு குரூப் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கு சப் குரூப் பாசிபிலிட்டிஸ் ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ லெக்ராஞ்ச் தியரம் என்ன சொல்லுது? ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து சப் குரூப் வந்து டிவைட் பண்ணும், சப் குரூப்போட ஆர்டர் வந்து டிவைட் பண்ணும். அப்படி பண்றச்சே அப்போ ஆர்டர் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் சப் குரூப் நம்ம கலெக்ட் பண்ணால் போதும். அப்போ 15ஓட டிவைசஸ் தான் சப் குரூப் டிவைசஸாக வரும். அப்போ 1 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணும், 15 டிவைட் பண்ணும். ஓகே, ஏன்னா இட் செல்ஃப் இஸ் சப் குரூப் இல்லையா? ஒரு குரூப் அதுக்கே அது வந்து பேரண்ட் குரூப்பே அதுக்கு நான் இருக்கும் சப் குரூப்பாக. அப்புறம் ட்ரிவியல் குரூப், ஐடென்டிட்டி குரூப் வந்து சப் குரூப்பாக இருக்கும். அதை தாண்டி மேலே இருக்கிற குரூப் வந்து குரூப் ஆஃப் ஆர்டர் 3, குரூப் ஆஃப் ஆர்டர் 5. இந்த கொஸ்டினை மற்ற கொஸ்டின்ஸ்க்கு யோசிச்சு பாருங்க, கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதே போல இந்த குரூப் ஆஃப் ஆர்டர் 15 பத்தி உங்களால என்ன சொல்ல முடியும்? இது ஒரு சைக்கிளிக் குரூப் அப்படின்னு தெரியும். என்ன டெஸ்ட்? பிக்யூ டெஸ்ட். பி டஸ் நாட் டிவைட்ஸ் கியூ மைனஸ் 1 இருந்தா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பிக்யூ ஃபார்மேட்ல இருந்து பி லெஸ் தென் கியூஆ இருந்தா இது வந்து சைக்கிளிக் அப்படின்னு அந்த ரிசல்ட் மண்டையில ஓடியாரணும், சரன்னு அப்படியே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்பீடா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு கொஸ்டின் கலெக்ஷன் வேணும். கொஸ்டின் வித் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் போட்டிருக்கேன். இப்போ என்னோட கொஸ்டின் எப்படி இருக்கும் சொல்றேன். இது கொஸ்டினா ஆப்ஷனு அப்படியே சொல்யூஷன் கொடுத்து ஆன்சர் ஏ அப்படின்னு நீங்க டிக் அடிக்கலாம். அது போல உங்களுக்கு எவ்ரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் ஜி பி ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் 12. அது சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 12. இது ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்னு சொல்லுவோம். இன்டிஜர் மாடலோ n டினோட் பண்றது. n வந்து 12. இது வந்து 0, 1, 2, 3 அண்ட் so on n-1 வரைக்கும் இருக்கும். அப்போ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்? 0, 1, 2, 3, 4, 5 அண்ட் so on உங்களுக்கு
11 எலமெண்ட்ஸ். டோட்டலா 12 எலமெண்ட்ஸ் இருக்கும். 0வோட மாடுல வந்து உங்களுக்கு 12. அதனால அப்படி போட்டுறேன். ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் 4 நான் கேட்கறேன். ஸோ 4 உடைய ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்கறாங்க. In Znல ஆர்டர் ஆஃப் an element A is nothing but ஆர்டர் ஆஃப் G divided by G series of G, ஆர்டர் ஆஃப் G, N. ஓகே. ஸோ இந்த 12 இங்க போட்டுக்கிறீங்க. G series of 12 A ஓட வேல்யூ இங்க என்ன போடுறோமோ அதை எடுத்துக்கிறீங்க 4. பாருங்க A 4 கொடுத்து பாருங்க. அப்போ G series of 4, 4 வந்து 4, 12 வந்து 4 வந்துடும். அப்போ ஆர்டர் ஆஃப் 4 எலமெண்ட் பார்க்குறீங்க. 4 divided by இது 4, 4. G series வேல்யூ என்ன கிடைக்குது 3. டிவைட் பண்ணி பாருங்க வேல்யூ வந்து 3 கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். அட் எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் நம்ம என்ன தெரியும் சைக்கிளிக். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் மொத்தத்தையும் கேட்டுருவேன். மிஸ்ஸே ஆகாதுன்ற. எப்படி மிஸ் ஆகும்? ஒரு ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிற ஃபீல் வரும். நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் ஆஃப் த சைக்கிள் குரூப் Zn. Znல டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸோ பை ஆஃப் n ஆல் ஃபி ஃபங்க்ஷன் பை ஆஃப் n. அப்போ பை ஆஃப் 10 போகணும். பை ஆஃப் 10 என்ன? 10 இன்டூ ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுறது. 10 வந்து எப்படி எழுதுற பாருங்க, 5 இன்டூ அப்போ 1 minus 1/5 இன்டூ 1 minus 1/2. அப்போ 10 இன்டூ இது 4/5, இது 1/2. ஸோ இது 10 அவுட் ஆயிடும். அப்போ 4 எலமெண்ட்ஸ் இருக்கணும் அர்த்தம். அப்போ Z10ல எவ்வளோ ஜென்ரேட்டர்ஸ்? 4 ஜென்ரேட்டர்ஸ். இப்போ Z100 சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் Z100. இது ஒரு சைக்கிள் குரூப் இல்லையா? அதுக்கு எவ்வளோ ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. Z100க்கு எவ்வளோ ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். டக்குன்னு பண்ணுங்க. ஆயிலட்ரி ஃபங்க்ஷன் தான், ஆயிலட்ரேஷன் ஃபங்க்ஷன். அதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் பயங்கரமாக கொடுத்துட்டேன். கிளாஸஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்க டிலே பண்ணாதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. முடிஞ்ச டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவேன். டெஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். MCQs கொரியர் வந்துடும். அடுத்து G is a group of order prime. ஸோ பிரைம் ஆர்டர் இருந்தால் அது நான் சைக்கிளிக்கா இருக்கும். சைக்கிளிக்கா இருந்தால் அபிலியனா இருக்கும். ஸோ அபிலியன் சைக்கிளிக் தான் ட்ரூ. இங்க நன் அபிலியன் சொல்லியிருக்கோம். அபிலியன் நாட் சைக்கிளிக் சொல்லியிருக்கேன். இன்ஃபைனைட். இது ஆக்சுவலாக ஒரு ஃபைனைட் குரூப். பிரைம் ஆர்டர் ஃபைனைட் தானே. அப்போ சைக்கிளிக் குரூப்ன்றது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அவ்வளோ. நெக்ஸ்ட் பாருங்க. Let G be a finite group. H is a subgroup of G. Order of G வந்து 24, order of H 6 இருந்தா index of H in G என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. So index of H in G யோட நோட்டேஷன் பாருங்க. Index of H in G equal to order of G divided by order of H. Order of G நாங்க 24 divided by 6. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4. அப்படியே கண்ணை மூடி போட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். ஒண்ணுமே கிடையாது. இது போல எல்லா ஏரியா கொஸ்டின்ஸும் கொடுத்துருவேன். உங்க சிலபஸ்ல ஒரு புள்ளிக்காமா கூட மிஸ் ஆகாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கூடிய விரைவில் டக்குன்னு புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே. இப்போ மண்டே புக் பண்ணீங்கன்னா வெட்னஸ்டே பார்சல் வந்துடும். வெட்னஸ்டே புக் பண்ணீங்கன்னா ஃப்ரைடே வந்துடும். ஃப்ரைடே புக் பண்றீங்கன்னா கொஞ்சம் சாட்டர்டே வரலாம், இல்லைனா மண்டே வரலாம். அப்போ வீக் டேஸ்ல நீங்க பிஃபோரா புக் பண்ணிட்டீங்கன்னா பார்சல் குயிக்கா கைக்கு வந்துடும். நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ் இன்னும் நல்லா ஃப்ளோ எடுத்துக்கலாம். சார் ஒட்டா இருக்குமா சார்? 100% உங்க அமௌண்ட்டுக்கு 100% கேரண்டிங்க. நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு மெட்டீரியல் ஒட்டா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் MCQs மொத்தமும் கொடுத்துருவேன். டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் அடிச்சு போயிட்டே இருந்தலாம். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சைக்கிளிக்? சைக்கிளிக்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் அந்த இண்டிஜர் மாடல் என்னக்கு ஈக்குவலா இருக்கணும்? இன்ஃபைனைட் சைக்கிளிக்னா இசட்க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப இசட்க்கு ஈக்குவலன்ட்டு இசட் சைக்கிளிக் குரூப். இசட் அண்ட் போத் A and B ஆர் கரெக்ட். அவ்வளவுதான். ஸோ அப்ப Z6 சைக்கிளிக், Z7 சைக்கிளிக், Z100 சைக்கிளிக், Z26 சைக்கிளிக். இதெல்லாம் இண்டிஜர் மாடல் எண் எல்லாமே என்னது? சைக்கிளிக். ஒரு இன்ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் Z மட்டும்தான். இன்ஃபைனைட் சைக்கிளிக் ஒண்ணுன்னா இது Z மட்டும்தான். மைண்ட்ல வச்சுங்க. செட் ஆஃப் இண்டிஜர்ஸ் அது வந்து அண்டர் ஆக்சுவல் அப்ளியன் குரூப், சைக்கிளிக் குரூப். அடுத்து G is a cyclic group of order 8. The number of subgroup of G எவ்வளவு இருக்கும்? அப்ப பாசிபிள் டிவைசஸ் ஆஃப் 8 பார்க்கணும். அப்ப 2 power 3 டிவைசஸ் 3 + 1. அப்ப ஆன்சர் கிடைக்கும் 4. எப்படி சார் 3 + 1 போட்டு பாருங்க. 4 டிவைசஸ் வரும். 1 2 4 8. அவ்வளவுதான். டிவைசஸ் எவ்வளவு இருக்கு? சைக்கிளிக் குரூப்ல நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ்னா என்ன அர்த்தம்? குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். அப்ப எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 1 2 4 8. அவ்வளவுதான். ஓகே. சோ எவ்வளவு பாசிபிலிட்டிஸ்? 4. சிம்பிள்ங்க. சிம்பிள். அடுத்து let G be a group of order 30. Number of elements of order 10 in G எவ்வளவு இருக்கும்? Group of order 30ல number of elements of order 10. அப்ப pi of 10 போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அவ்வளவுதான். அதாவது D divides order of G இருந்து the number of elements of order D பாத்தீங்கன்னா pi of D. அவ்வளவுதாங்க. ஆயிலர் ஃபங்க்ஷன். D divides order of G இருக்கணும். அப்ப 10 divides order of G 30 டிவைட் பண்ணுது. ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் D வேணும். அப்ப pi of D ஆன்சர் என்ன? 4. ஆயிலர் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 4. அவ்வளவுதாங்க. வெரி வெரி சிம்பிள். இங்க தான் போட்டுருக்கேன் பாருங்க. In a cyclic group of order n, the number of elements of order D where D divides என்ன இருக்கணும் is nothing but pi of D. D ஓட 10. so group order டிவைட் பண்ணுது. pi of D ஆன்சர் வந்து 4. வேலை முடியுது. என்ன ஒண்ணுமே இல்ல பாருங்க. நெக்ஸ்ட் if G is a group of order 21, then order of every element divides என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்கறாங்க. G வந்து group of order 21 இருந்தா இந்த order of every elements divides என்னவா இருக்கும்? order of the element வந்து order of the group டிவைட் பண்ணும். சோ எதை டிவைட் பண்ணும்? 21 டிவைட் பண்ணும். சோ ஆப்ஷன் சி கரெக்ட். லெக்ராஞ்சி தியரம் order of the element வந்து
ஆர்டர் ஆஃப் த குரூப்பை டிவைட் பண்ணணும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 12, டோட்டல் நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் 5 of 12. அவ்வளோதாங்க. 5 of 12 12. இது எப்படி எடுத்துக்கலாம்? 4 into 3. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 minus 1/2 into 1 minus 1/3. அவ்வளோ. ஏன்னா இது என்னது 2 square into 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே கிளாஸ் கொடுத்து நிறைய போட்டாச்சு, அப்லோட் பண்ணிட்டேன். கிளாஸ் இருக்கு பாருங்களேன், செக் பண்ணி பாருங்க. இது 3, இது வந்து 4 டைம்ஸ் செட் ஆகும், 2 டைம்ஸ் செட் ஆகும், அப்போ 4. அவ்வளோ. ஓகே, சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. என்ன சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 18, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 9 எவ்வளோ இருக்கும்? ஸோ இது வந்து இதை டிவைட் பண்ணால் போதும். ஸோ 9 divides 18 பார்க்கணும். டிவைட் பண்ணுது. அப்போ 5 of 9. 5 of 9 என்ன? ஸோ 3 square into 1 minus 1/3. அப்போ 3 square into 2/3. ஸோ 3 கட்டு. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6. பண்ண முடியும். 6 அடிங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ இருக்கு பாருங்க. ஸோ நான் பாருங்க, பாருங்க Z20ல சப் குரூப் ஜெனரேட் பை 8 நவா இருக்கு. 8ஓட மல்டிபிசிட்டிஸ் 8, 0, 8, 16. அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ஸோ 0, 8, 16, 24 வரும். மாடல 8 பார்க்கணும் திருப்பி. கரெக்டா? மாடல 8 பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜென்ரேஷன்ஸ் தான் நீங்க செக் பண்றீங்க. 8 ஆட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணல. ஜஸ்ட் 8 ஆட் பண்ண போறீங்க. 8 3 24, மாடலோ 20 பார்க்குறீங்க. அப்போ 4 வரும். இது வந்து 4 வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு 8 ஆட் பண்றீங்க. அப்போ 12 வரும். ஸோ எந்த ஆப்ஷன்? ஏ கரெக்ட். புரியுதுங்களா? 8ஓட ஜென்ரேட்டர்ஸ் பார்க்குறீங்க, மாடலோ 20 போட்டுட்டே வரணும். ஸோ 20க்கு மேலே போதா, மாடலோ 20 அடிங்க, வர ஆன்சர் ரிமைண்டர் எழுதுங்க. அவ்வளோதாங்க. சிம்பிள் இல்லை? இவ்வளோதாங்க. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் குரூப்ல வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை அப்படியே எங்கேஜாக வச்சுட்டு இருப்பேன். ஸோ அடுத்த கண்டென்ட் படிக்க கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ உங்களால் மிஸ் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு டைவேட் ஆகிட்டோம், நீங்கள் வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா ஒரு குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். நான் இப்போ கொடுக்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா நீங்கள் எனக்கு படிக்க வரலன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். அப்புறமா நீங்கள் கேட்பீங்க, சார் என்ன சேர்த்து விடுங்க, நான் டைம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லுவீங்க. நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. நான் என்னுடைய எஃபோர்ட் போடுறேன்னா நீங்கள் உங்கள் சைடு எஃபோர்ட் கண்டிப்பாக போட்டாங்க. அப்போ தான் சக்ஸஸ் நடக்கும். சார் இப்போ நான் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன், உங்கள் புக்லெட்ஸ்லாம் வாங்கியிருக்கமா? வெறும் கொஷின் கலெக்ஷன், பிஜி, யூஜி, பாலி, காலேஜ் டிஆர்பி, இந்த கொஷின் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கேன். டீட்டெயில் சொல்யூஷனோட இருக்கும், வாங்கி படிங்க. டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு, சிஎஸ்ஐஆருக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஓகே, டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கு. காலேஜ் டிஆர்பி முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி போயிட்டு இருக்கு. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுக்கு 2 புக்லெட் போட்டிருக்கேன். எம்சிக்யூஸ் பிஜிடிஆர்பிக்கு 2 புக்லெட் இருக்கு. சார் ஒரு காமனா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட எவ்வளோ புக்ஸ் இருக்கு? என்கிட்ட பார்த்தோன்னா ஒரு 7 புக்ஸ் இருக்குங்க. இந்த புக்ஸை வாங்கி படிங்க, போதும். படிச்சு முடிச்சிருங்க, மொத்த சிலபஸும் முடிச்சிடலாம், தரவாயிடலாம். ஓகே, எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்களால ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் ப்ராக்டிஸ் முக்கியம். அதுதான் நீங்கள் கொஸ்டின் புக்லெட் வாங்கி படிக்கணும்னு எனக்கு ரீசன் சொல்றது. ஓகே, ஸோ தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் எம்சிக்யூஸ் வேணும், டெஸ்ட் மேட்ச் வேணும், நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணுங்க, புக் பண்ணி படிங்க, டெஸ்ட் மேட்ச் அட்டன் பண்ணுங்க, எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. 10 நோட்டு போட்டுட்டு கிளாஸ் கவனிங்க. ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்கன்னா அது எந்த கண்டென்ட்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே அதை வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.